கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடகனந்தல் பேரூராட்சியின் மேற்கு பகுதி கிராம நிர்வாக அலுவலராக தமிழரசி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவருக்கு உதவியாளராக அதே பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். கிராம நிர்வாக அலுவலரான தமிழரசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்றும், அவருக்கு உதவியாளராக உள்ள சங்கீதா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. இதனால் விஏஓ உதவியாளர் சங்கீதாவுக்கு விஏஓ மீது ஈகோ பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. விஏஓ தமிழரசி தனது உதவியாளர் சங்கீதாவிடம் தான் சொல்லும்படிதான் பணி செய்ய வேண்டும் என்றும், தான் உனக்கு அதிகாரி எனவும் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த உதவியாளர் சங்கீதா நீ என்ன சொல்வது என விஏஓ பேச்சுக்கு எதிராகவே பணியாற்றி வந்துள்ளார். மேலும் விஏஓ உதவியாளர் சங்கீதாவின் கணவர் பாண்டியன் என்பவர் வடகனந்தல் பேரூராட்சியின் 3வது வார்டு திமுக செயலாளராக உள்ள நிலையில் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் ஆதரவாளராகவும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தனக்கு ஆளும் கட்சியின் ஆதரவு இருப்பதாக எண்ணிய உதவியாளர் சங்கீதா விஏஓ தமிழரசி பதவியில் உயர்ந்தவராக இருந்தாலும் சமூகத்தில் தனக்கு கீழ் உள்ளவர்தான் என மனப்பான்மையோடு அவருடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்துள்ளார். மேலும் விஏஓ தமிழரசியிடம் நீ அதிகாரியா இருந்தா என்ன, உன் பேச்சை கேட்க முடியாது, தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் வேலைக்கு வருவேன் என உதவியாளர் சங்கீதா அவரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இன்னைக்கு யார் ஒன்று காப்பாத்துறாங்க பார்த்துக்கிறேன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் விஏஓ தமிழரசி தனது உதவியாளர் சங்கீதா அலுவலகத்துக்கு தாமதமாக வருவதாகவும், அரசு ஆவணங்களை தவறான முறையில் எடுத்து பயன்படுத்துவதாகவும் சின்னசேலம் வட்டாட்சியருக்கு வாட்ஸ்அப் குழுவில் புகார் அளித்தார். இதனை அறிந்து ஆத்திரமடைந்த உதவியாளர் சங்கீதா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பணி முடிந்து அலுவலகத்திலிருந்து விஏஓ தமிழரசி வீட்டுக்கு செல்லும் நேரத்தில் அவரை உள்ளேயே வைத்து அலுவலக கதவை பூட்டிவிட்டு சென்றார். ஒரு ஆபீசரை நீ உள்ள வச்சு கதவை பூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஆபீஸை தரங்க. என்னதான் மூடுறீங்க வாயவா? இந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக உதவியாளர் சங்கீதாவை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தனர். இதனால் உதவியாளர் சங்கீதா விஏஓ மீது கடும் கோபத்தில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் விஏஓ தமிழரசி அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருந்த போது அங்கு சென்ற உதவியாளர் சங்கீதா அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கடுமையாக தாக்கி அலுவலகம் மற்றும் அவர் மீதும் சாணத்தை வீசி சென்றுள்ளார். நெத்தியில் இருக்க காயெல்லாம் அவங்க அடித்ததுனால அவங்கள்ட்ட மீண்டும் வெளியே வரும்பொழுதே காப்பாற்றுங்க, கொன்றாங்க அப்படின்னு சொல்லி கத்துறேன். உன்னை கொன்னாலும் கேட்க ஆள் இல்லடி, யார் கேட்பாங்க? உதவியாளரின் தாக்குதலில் காயமடைந்த விஏஓ இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பதவியில் தனக்கு மேலே இருந்தாலும் சமூகத்தில் தனக்கு கீழேதான் என்ற மனப்பான்மையில் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கி அவர் மீது சாணத்தை வீசிய உதவியாளரின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விஏஓ காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் உதவியாளர் சங்கீதாவை கைது செய்து மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.